ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் புஸ்தகம் 10 அதிகாரம் 11 சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யாரை விசுவாசிக்கிறவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கு உலகத்திலே வெட்கம், அவமானம், நிந்தைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. குழந்தை இல்லைன்னா, திருமணமாகி குழந்தை இல்லைன்னா நிறைய பேர் கேள்வி கேட்காங்க. அப்போ நமக்கு ஒரு வெட்கம் ஏற்படுகிறது. சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வெட்கம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. உறவினர் மத்தியில், குடும்ப நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியலை, சூழ்நிலை வெட்கம் காணப்படுகிறது. பிஸ்னஸில், வாழ்க்கையில் தோல்வியுற்றா நமக்கு ஒரு வெட்கம் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெட்கம், அவமான, நிந்தைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கேன். ஏன் தான் இந்த வாழ்க்கையோ என்று சொல்லி ஒரு வெறுப்பு, கசப்பு வருகிறதல்லவா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு கிடந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். மனுஷர் முன்பாக எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதே சூழ்நிலையை கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவாருங்க. உறவினர்கள், மற்றவர்கள்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. வெட்கத்தை எடுத்து போடுவார், இரட்டிப்பான பலனை தருவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வாருங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்களோட வசனத்தை, வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வெட்கத்தை எடுத்து போட்டு உங்களை பிரகாசிக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமுள்ள தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்தார்களோ, அவமானப்பட்டார்களோ, நிந்திக்கப்பட்டார்களோ அதே ஸ்தலங்களிலே உங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளை உயர்த்துங்க. வாக்குத்தத்தங்களை, வசனங்களை விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டு உயர்த்துங்க. வெட்கத்தை எடுத்துப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவமானங்களை மாற்றுங்க, தீமையை நன்மையாய் மாற்றுங்க, தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்க, திருமண தடைகள் நீங்கட்டும். வேலையிலே, தொழிலே, வருமானத்திலே உயர்வும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவு, அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, ஊழியங்கள், சபைகளை பிரகாசிப்பிக்க செய்யுங்க. வெட்கம், அவமானம், நிந்தை எடுத்து போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. மகிமையாவும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்த உங்களை அவர் பிரகாசப்படுத்துவார், வெட்கப்பட விடமாட்டார். God bless you. Thank you.